சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. இன்னும் இன்னும் இன்னும். ஹalleluya. இன்னும் என்ற வார்த்தை நமக்குள்ளே நம்பிக்கையை கொடுக்கிறது. மெடிடேஷன்ல கேட்டோம், என்ன நம்பிக்கையை கொடுக்கிறது? நமக்கு ஒரு நல்ல நாட்களை, நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று. சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்து நம்மை தேற்றுகிறவர். அவருடைய வார்த்தை மட்டும் இல்லை என்றால் நாம இன்னைக்கு இல்லை. இந்த வார்த்தையை தியானித்து ஆண்டவர் சமூகத்திலிருந்து 1ஆம் தேதி காலையிலும் கடந்த நாளிலும் ஜெபித்து கொண்டிருந்த போது யோபு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்தது. யோபு இப்படி சொல்வார். யோபு 10வது அதிகாரம் 12வது வசனத்துல, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். ஹalleluya. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவை எனக்கு பாராட்டினீர். நான் இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவர் நமக்கு ஜீவனை தந்ததினாலே இந்த மாதத்தை கண்டோம், தயவை பாராட்டுறதுனாலே இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றோம். ஹalleluya, ஹalleluya. ஓ, எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் ஆண்டவரே. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். ஜீவனை தந்ததுனால இந்த நாளை கண்டோம், இந்த மாதத்தை கண்டோம். தயவை பாராட்டினதினால இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றோம். தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல். சொல்லுங்க, தயவையும் பாராட்டினே. தேவன் உனக்கு பாராட்டின தயவு என்னன்னு கேட்டா இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க. சகரியா 1:17. ஹalleluya. நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். அவர் பாராட்டின தயவு தாங்க இந்த வாக்குத்தத்தம். 1ஆம் தேதி காலையில இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து சபையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்க பண்ணினார். என்ன வார்த்தை தெரியுமா? எல்லாவற்றுக்கான பலனை தந்து உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன் என்று. எல்லாவற்றுக்கான பலனை தந்து உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன். இந்த சத்தத்தை தெளிவாக கர்த்தர் கேட்க பண்ணினார். ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், தேவன் சும்மா எந்த வார்த்தையுமே தர மாட்டார். எல்லாவற்றுக்கான பலன் என்றால் என்ன? தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதில் நிற்கவும், அதை கடக்கவும், தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை சுதந்தரிக்கவும் வேண்டிய பலனை தந்து நம்மை வாழ்ந்திருக்க செய்வார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பிருக்கும். ஓவர்ஃப்ளோ வித் ப்ராஸ்பரிட்டி. நன்மை செய்வேன் என்றால் நன்மையினால பரம்பி இருக்குமா? அதன் அர்த்தம் என்ன? நான் உனக்கு செய்ய போகிற காரியம் உனக்கு மாத்திரம் அல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது போதுமானதா இருக்கும். போவாஸ் சிந்தவிட்ட கதிர், போவாஸ் சிந்தவிட்ட கதிர் ரூத்துக்காக. ரூத்து சாப்பிட்டு திருப்தி
திருப்தியடைந்து மீந்ததை எடுத்து கொண்டு போய் தன் வீட்டில் இருந்த தன் மாமிக்கும் கொடுக்கிறார். அவர் செய்கிற நன்மை என்பது அப்படிதான். நன்மையினாலே திருப்தியாக்குகிறவர். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார்? இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினாலே பரம்பி இருக்கும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றுதாங்க. சகரியா 8:15 மெடிடேஷன்ல இந்த வார்த்தையை கேட்டோம். சகரியா 8வது அதிகாரத்தின் 15வது வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேங்க. அப்போ இந்த பட்டணம் இன்னும் நன்மையினால் நிரம்பி இருக்கும் என்று அவர் சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதாங்க. இதுதாங்க அவர் தம்முடைய ஜனத்தை குறித்து கொண்டிருக்கிற நினைவு. என்னை குறித்து அவருடைய நினைவு இதுதான். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்கறீங்க? இந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்னை குறித்து சத்துரு 1000 தீங்கை நினைக்கலாம். என்னை குறித்து உலகம் 1000 தீவினைகளை தொடுக்கலாம், தீமையான காரியங்களை நினைக்கலாம். ஆனால் நான் வாழ்வேன். காரணம் என்ன தெரியுமா? என்னை குறித்த அவருடைய நினைவு தான் நிறைவேறும். அவருடைய நினைவு என்ன? நன்மை செய்வேன் என்பதே. அதை தான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்தார் அல்லவா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். எரேமியா 29:11. அவைகள் தீமைக்கு அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய நினைவு தீமைக்கு அல்ல. அவருடைய நினைவு தீமைக்கு அல்ல. என்னை குறித்து என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் 1000 தீமைகளை நினைக்கலாம். ஆனால் என்னை அவன் தெரிந்தெடுத்தவர், என்னை பெற்றெடுத்த என் கண்மலையாகிய கிறிஸ்துவின் நினைவு தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவர் நினைக்கிறவர் மாத்திரமல்ல. அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நன்மை செய்ய நினைக்கிறவர் மாத்திரமல்ல, நன்மை செய்ய இறங்கி வருகிறவர். ஹalleluya. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக மாத்திரம் தேவன் வந்திருப்பாரானால் அந்த கூட்டத்தாரிடத்தில் மாத்திரமே அவர் போயிருந்திருப்பார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே சீஷர்கள், ஜனங்கள் இயேசுவை தேடுகிறார்கள் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் சீஷர்கள் வந்து சொல்லும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மார்க் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள். ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரார். அந்த ஜனங்கள் மீண்டும் அவரை தேடும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 38. அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடத்துக்கு போவோம். அதன் அர்த்தம் என்ன? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக மாத்திரமல்ல, மொத்த மனு குலத்துக்காக நன்மை செய்யும்படி இந்த பூமியில இறங்கி வந்த ஒரே தெய்வம் நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நன்மை செய்ய நினைக்கிறவர், நன்மை செய்யவே இறங்கி வந்தவர், நன்மை செய்ய சுற்றி திரிகிறவர். அவர் நன்மை செய்ததின் அடையாளம் தான் எபிரேயருக்கு எழுதும் போது எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக நன்மையை பேசும் இரத்தம். ஆமென். நன்மையை பேசும் இரத்தம். ஹalleluya. இரத்தத்தின் இடத்துல சேர்ந்து வந்தீர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நன்மை செய்கிறவர். எனவே தான் அவருடைய ஜனத்துக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினாலே பரம்பி இருக்கும். நன்மையினாலே பரம்பி இருக்கும். இங்கே கர்த்தர் 3 காரியங்களை சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். சகரியா 1:17 ஒரு விசை கூட வாசியுங்கள். சகரியா 1:17 ஒரு விசை கூட. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இன்னும் கூறு. 3 காரியங்களை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அந்த சொன்ன காரியங்களை தான் கர்த்தர் செய்கிறார். என்ன 3 காரியங்கள்? நான் இப்படி சொல்ல, முதல்ல தெரிந்தெடுக்கிறார், தேற்றுகிறார், நன்மையினால் பரம்ப பண்ணுகிறார். தெரிந்தெடுக்கிறார், தேற்றுகிறார், நன்மை செய்கிறார். தெரிந்தெடுத்து தேற்றி நன்மை செய்கிறார்.
இந்த காரியங்களை தான் இந்த நாளில் செய்தியாக கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். இந்த நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். முதலாவது, அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எப்படி தெரிந்தெடுக்கிறார்? பேதுருவின் வாழ்க்கை, கிதியோனின் வாழ்க்கை, தாவீதின் வாழ்க்கையை முன்வைத்து பார்க்கும்போது இவைகளை, இந்த 3 அனுபவங்களை நம்மால புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும். எப்படி தெரிந்தெடுக்கிறார்? ஏசாயா 41:9 இப்படி ஒரு வார்த்தை அருமையாய் சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை வாசிங்கள். நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்தேன். எப்படி தெரிந்தெடுத்தார் என்றால், ஒரு காரியம் தெரிகிறது, நாம் இருக்கிற இடத்துல வந்து நம்மை தெரிந்தெடுக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல வந்து நம்மை தெரிந்தெடுக்கிறார். என்ன ஒரு பாக்கியம்! நான் எங்கே இருந்தேனோ, என்னை யாரும் தேடி வராத சூழ்நிலையில் நான் இருந்தேன். என்னை யாரும் பார்க்க விரும்பாத நிலையிலே நான் இருந்தேன். எசேக்கியேல் 16வது அதிகாரத்திலே, ஓ ஜீசஸ், நான் உன் அருகே கடந்து வந்தபோது, 6வது வசனம், உன்னை பார்த்தேன். மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். எங்கே தேவன் என்னை தெரிந்தெடுத்தார் தெரியுமா? நான் எங்கே கிடந்தேனோ அங்கே வந்து. Thank you Holy Spirit. நான் இருக்கிற இடத்திலே வந்து பேதுருவை தேவன் தெரிந்தெடுத்தார். பாருங்கள், தெரிந்தெடுக்கிற காரியம் தற்செயலாய் நடப்பதல்ல. அவர் ஏற்கனவே நிர்ணயித்தது. யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்க இருக்கிற இடத்துல எத்தனை பேருங்க உங்களை வந்து பார்ப்பாங்க? நீங்க இருக்கிற சூழ்நிலையில, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வந்து எத்தனை பேருக்கு பார்க்க முடியும்? இல்லது எத்தனை பேர் தான் உங்களை வந்து பார்ப்பாங்க? ஹல்லேலூயா. Thank you Father. யாரை? அது யோபு சரீரத்தில் ஒரு Dress கூட போட முடியாத அளவுக்கு வேதனையில் இருந்தபோது அவனை யாருமே பார்க்க வரல. வந்தவர்களும் அவனை குற்றம் தான் சாட்டினார்களே தவிர யாரும் பார்க்க வரல. ஆனா யோபுக்கு எல்லாம் 2 மடங்கா கிடைத்தது பிறகு சொந்தக்காரங்கள்லாம் அவனை தேடி வந்தாங்க. என்னதுன்னு அர்த்தம்? நீ வாழ்ந்திருந்தால் உன்னை 4 கண்கள் பார்க்க விரும்பும். நீ இருக்கிற இடத்துல வந்து பார்ப்பாங்க. உன்னால காரியம் ஆகணுமா? நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை பார்ப்பார்கள். உனக்கு காரியம் ஆகணுமா? நீ தான் போய் பார்க்கணும். நம்மால ஒருத்தங்களுக்கு காரியம் ஆகணும்னா நாம இருக்கிற இடத்துல வந்து நம்மை பார்ப்பார்கள். நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யாரால் அந்த காரியம் ஆகணுமோ அவங்கள போய் நாம பார்க்கணும். இப்படிதான் இந்த உலகம் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்க போனால் அவங்க வீட்டில் இருந்துட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க உலகம். ஆனா என்னால் அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இல்லை, அவரால் தான் எனக்கு எல்லா காரியமும் ஆக வேண்டி இருக்கிறது. அப்படி இருந்தும் நான் அல்ல, அவர் என்னை தேடி வந்தார். எங்கே தேடி வந்தார்? மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நான் இரத்தத்தில் கிடந்தேனே, அங்கே என்னை தேடி வந்தார். நான் இருந்த இடத்திலே என்னை தேடி வந்தார். Thank you Lord. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான
கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழி. நான் இருக்கிற இடத்துல என்ன தேடி வந்ததுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல அவர் கெனசரேத்து கடற்கரை அருகே வருகிறார். அவர் வந்து நிற்கிறார். பாருங்கள், 5:1 வாசியுங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற கடல் அருகே நிற்கிறார். திரளான ஜனங்கள் கடல் அருகே நிற்கிறார். அவர் நிற்கிறார். ஜனங்கள் வசனத்தை கேட்க நெருங்குறாங்க. ஜனங்கள் வசனத்தை கேட்க அவரை நெருங்குகிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் அவரை நெருங்கின போது அவர் தேடுகிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலைசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். நல்ல கவனி. அடுத்த வார்த்தை, அது சீமோனுடையதாய் இருந்தது. அவர் கடற்கரை அருகே நிற்கிறார். ஜனங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை வந்து சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது, அதாவது 1000 கண்கள் அவரை பார்த்தபோது அவருடைய கண்கள் வேறொன்றை தேடுகிறது. பார்க்கிறார். சீமோனை பார்க்கிறார், பீட்டரை பார்க்கிறார், பேதுருவை பார்க்கிறார். அத்தனை ஜனங்களும் அவரை நெருங்கினார்கள் என்று 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோ பேதுருவை நெருங்கினார். பேதுருவை நெருங்கினார். ஹalleluya. எதற்காக பேதுருவை நெருங்கினார்? அந்த படகுல மீன் பிடிச்சு கொடுக்கிறதுக்கா? இல்ல, பேதுருவை பயன்படுத்துற விதம் நமக்கு தெரியுமே. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரியும். அவர் அங்கே வந்து நின்றதும் ஜனங்கள்கிட்ட கேட்டா, இயேசு எதற்கு இங்க வந்தார்னு கேட்டா ஜனங்க சொல்லுவாங்க, அவர் பிரசங்கம் பண்ண வந்தார் என்று. பேதுருட்ட கேட்டா சொல்லுவா, பிரசங்கம் பண்ணுவதற்கல்ல, என்னை தெரிந்தெடுக்க வந்தார், என்னை தேடி வந்தார். இந்த கெனசரேத்து கடல் அருகே வந்து நின்று அவர் என்னை தேடினார். ஹalleluya. என்னை தெரிந்தெடுக்க வந்தார். அத்தனை ஜனங்களும் அவரை நெருங்கின போது அவர் பேதுருவின் படகை நோக்கி போகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்தது எப்படி தெரியுமா? நாம் இருந்த சூழலிலே வந்து நின்று நம்மிடம் நெருங்கி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கிற உணர்வும் நிச்சயமும் உங்களுக்குள்ளே உண்டாகவே கர்த்தர் இந்த வார்த்தை இந்த நாளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். கிதியோனை எப்படி தெரிந்தெடுக்கிறார் பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில், ஆமென், அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேசிரனான யோவாசின் குமார ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது கிதியோனை எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? வந்து உட்கார்ந்துட்டார். பேதுரு வந்து நின்று தெரிந்தெடுக்கிறார். வந்து நின்று பார்க்கிறார், நெருங்கி தெரிந்தெடுக்கிறார். கிதியோனை வந்து உட்கார்ந்துட்டார். நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் என் உள்ளம் நன்றியால நிரம்பினது. ஹalleluya. நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். நாம் இருக்கிற சூழ்நிலையில் யாரும் வந்து பார்க்கவே முடியாது, ஆனால் நம்மை தெரிந்தெடுத்தவர் வந்து உட்கார்ந்துருவார். நீ எந்த சூழலில் இருக்கிறையோ அதுல அவரும் உன் கூட வந்து உட்கார்ந்துருவாருங்க. ஹalleluya. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியா ஒரு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யோசேப்பு இருந்த சூழலில் யோசேப்பின் தகப்பனால் அவனோடு கூட வந்து இருக்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹalleluya. அக்னி சூழலில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட அவர்களுடைய நண்பன் தானியேலுக்கு வந்து இருக்க முடியவில்லை. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் நடுவிலே வந்து நின்றார்.
பத்மு தீவிலே யோவானோடு கூட மற்ற அப்போஸ்தலர்களுக்கோ சீஷர்களுக்கோ வந்து இருக்க முடியவில்லை. ஆனால் மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நின்றார். நீ இருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் உன்னை தெரிந்தெடுத்தவர் அங்கே வந்து இருப்பார். நான் தனிமையில் இருக்கிறேன் என்று கலங்காதே. யாபோக் காற்றின் கரையிலே ஆமென் யாக்கோபோடு கூட வந்து இருந்தார். ஹல்லேலூயா. ஒரே பர்வதத்திலே வேற எதுவுமே கிடையாது, ஒரு முட்செடி மட்டும்தான் இருக்கு. ஆண்டவர் உலாவுவதற்கு ஏங்க தேவன் நினைத்தால் ஏதேனிலே உண்டாக்கினது போல விருட்சங்களை உண்டாக்க முடியுமே. ஆனா அதை செய்யல. நீ இருக்கிற உன் வாழ்க்கை, நீ இருக்கிற சூழ்நிலை முட்களானாலும், நீ முட்களின் நடுவில் இருப்பாயானாலும் என்னால் அதிலே வந்து இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்தவர் சும்மா தெரிந்தெடுக்கலங்க. நம் நிலைமை அறிந்து, நம்முடைய சூழ்நிலை அறிந்து வந்து உட்கார்ந்துட்டார். ஓ தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. வந்து கிதியோனை தெரிந்தெடுக்கிறார். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை கொண்டு ரட்சிப்பேன். தெரிந்தெடுக்கிறார், கிதியோனை தெரிந்தெடுக்கிறார். தாவீதை எப்படிங்க தெரிந்தெடுத்தார்? சாமுவேலை அனுப்புகிறார். சவுலை தெரிந்தெடுத்ததற்கும் தாவீதை தெரிந்தெடுத்ததற்கும் வித்தியாசம் உண்டு. சவுலை எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? சவுலை வரவழைத்து தெரிந்தெடுத்தார். தாவீதை எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? தாவீதினிடத்தில் சாமுவேலை அனுப்பி தெரிந்தெடுத்தார். தேவன் நமக்கு எந்த கிருபைகளை தருவேன் என்று சொன்னார் தெரியுமா? சவுலுக்கு கொடுத்த கிருபைகளை தருவேன் என்று சொல்லவில்லை. தாவீது கரளின நிச்சயமான கிருபைகளை நான் தருவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை எப்படி நிறைவேறினது தெரியுமா? நாம் இருந்த சூழ்நிலையிலே நம்மை தேடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன கிருபை அல்லவா! தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்லனே. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்று சங்கீதம் 89:20 சொல்லுகிற கண்டுபிடிக்கிறார். சாமுவேலை புறப்பட பண்றார். சாமுவேல் எவ்வளவு சீனியர்ல, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. தாவீதை யாருன்னு யாருக்குமே தெரியாது. தகப்பன் கூட தாவீதை முன்னிறுத்த வெட்கப்பட்டான். பிள்ளைங்களை முன்னாடி கொண்டு வானத தகப்பன் பார்வையிலே தகுதியுள்ள மற்ற பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். எந்த தகப்பனாவது தன் குமாரனை மறப்பானா? இது பர்பஸா மறந்தது, இது அப்படியே மறந்து போனதல்ல. சாமுவேலுக்கு முன்னாடி நிக்கிற அளவுக்கு தாவீது பெரிய ஆள் இல்ல. ஆமென். உன்னுடைய தகுதியை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் 1000 சொல்லி நிர்ணயிக்கலாம். அதை குறித்து ஒருபோதும் கலங்காதே. ஹல்லேலூயா. என் தீர்க்கது சாமுவேலுக்கு கூட தெரியாதுங்க சில காரியங்கள். ஹல்லேலூயா. தேவன் உன்னுடைய வேல்யூ பல நேரத்தில் சாமுவேலால கூட புரிந்து கொள்ள முடியாது, தீர்க்கதரிசிகளால கூட, ஊழியர்களால கூட புரிந்து கொள்ள முடியாது. அதனால நீ சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு ஒருபோதும் பின்வாங்கிறாதே. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். மூத்த பையன் வரா, சாமுவேல் இவன் தான் சொல்லிட்டு அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். அதன் அர்த்தம் என்ன? சாமுவேல் பார்வையில கூட அவன் ஓகேயா தெரிஞ்சிட்டு, ஓகே இவனா தான் இருக்குமோ. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்ற, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். பாத்தியா சாமுவேலே, நீ கூட இவனை தான் பார்க்கிற,
நான் இவனையும் தாண்டி ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் தான் தாவீது. சாமுவேல் சொல்லிட்டார், அவன் வர்றது வரை நான் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. அதாவது சாமுவேல் தன்னை வருத்தி தாவீதை வரவழைக்கிறார். சாமுவேல் தன்னை எப்படி வருத்தினார்? சாப்பிடாம இருந்துட்டார். தாவீது எப்படி சாமுவேல் இடத்துல காட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டான்? சாமுவேல் தான் இருந்த இடத்திலிருந்து தாவீது இருந்த இடத்துக்கு வருகிறான். இப்பொழுது அங்கே வந்து அமருகிறார். சாமுவேல் அமருகிறார். தாவீது இல்ல, இன்னொரு குமாரன் உண்டு என்று சொல்லும் போது அவன் வரது வரை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். சாமுவேல் தன்னை வருத்தி தாவீதை வரவழைக்கிறார். தாவீது கொண்டு வரப்பட்டான். நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் எப்படிங்க வரவழைக்கப்பட்டோம்? நமக்காக அவர் அத்தனை பாடுகள், அத்தனை வேதனை, அத்தனை அடிகள் பட்டதுனால நானும் நீங்களும் இழுத்து கொள்ளப்பட்டோம். Thank you Holy Spirit. ஆத்ம வருத்தத்தின் பலன். தாவீது கரளின கிருபை தருவேன் என்று சொன்னார். அதை நானும் நீங்கள் அதை ருசித்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்ம எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. பேதுருவை தேவன் தெரிந்தெடுத்த போது பேதுருவின் இடத்திலே தேவன் தம்முடைய திட்டத்தை சொல்லுகிறார். என்ன? உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அப்ப தேவன் யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவன் மேல தேவ திட்டம் இருக்கிறது. சும்மா தெரிந்தெடுக்கல. சர்ச்சில் 10 சேர் காலியா இருக்கு, வா அப்படி தெரிந்தெடுக்கல. தேவன் பேதுரு என் பின்னே வா சொல்லிட்டு சும்மா வான்னு சொல்லல. உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அவன் வலையை போட்டுட்டு போனான். தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு தேவ திட்டம் உண்டு. தேவ திட்டம் யார் மேல் இருக்கிறதோ அவர்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளிலே உன்னையும் என்னையும் தேடி வர காரணம் அதுதான். நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாகும் முன்னமே அதையெல்லாம் குறித்து வைத்தவர். நம்முடைய காலத்தை குறித்தும் நம் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார். உன்மேல் அவர் திட்டம் இருந்தபடியினால் தான் நீ இருந்த இடத்துல உன்னை தேடி வந்தார். கிதியோனை தேவன் தெரிந்தெடுத்த போது கிதியோனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை கொண்டு நான் ரட்சிப்பேன், நீ முறியடிப்பாய், நீ மீட்டுக் கொள்வாய். வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்லுகிறேன். அப்போ பேதுருவை தெரிந்தெடுத்து திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல தேவ திட்டம் உண்டு. கிதியோனை தெரிந்தெடுத்து வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், நான் உன்னோடு இருப்பேன். எடுத்து வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம் முதல். Thank you Holy Spirit. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அடுத்த வார்த்தை. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவனே. அடுத்த வார்த்தை வாசிங்க, 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்ல. நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல் தேவ திட்டம் உண்டு. தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு வாக்கு தத்தம் உண்டு. ஆமென். தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு தேவ திட்டம் உண்டு. அவன் மேல தேவ திட்டம் இருக்கிறது. தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு வாக்கு தத்தம் உண்டு. தாவீதை தெரிந்தெடுத்து என்ன செய்தார் தெரியுமா? ஆமென். கொம்புக்குள்ள தைலத்தை வைத்துக் கொண்டுதான் சாமுவேல் புறப்படுகிறான். எதற்காக? தெரிந்தெடுக்கப்பட்டவனை அபிஷேகம் பண்ண. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை தெரிந்தெடுத்து அவன் மேல அந்த தைலத்தை அபிஷேகம் பண்ணினான். அவன் மேல அந்த தைலத்தை ஊற்றினான். தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல தேவ திட்டம் உண்டு. தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்டு. தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல தேவ அபிஷேகம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அதன் அர்த்தம் என்ன? இந்த மூன்றும் நமக்கு உண்டு. கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தேவன் சும்மா அழைக்கலங்க. எல்லாரையும் ரட்சித்தாரா? இல்லையே. சில குடும்பத்தில் உங்களை மட்டும்தான் அவங்கள மட்டும்தான் ரட்சித்திருப்பார். இல்ல, என்ன ஏன் ஆண்டவரை தெரிந்தெடுத்தீங்கன்னு கேட்டா, உன் மேல எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட யாவருக்கும். அந்த தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவங்க தானுங்க நானும் நீங்களும். நாம் எருசலேம் போயா இயேசுவை அறிந்தோம்? அல்லவே. நாம் இயேசுவை அறியும்படிக்கு எருசலேமிலிருந்து தம்முடைய அப்போஸ்தலர்களை நாலா பக்கமும் போக விட்டாரே. அன்று சாமுவேலை அனுப்பினது போல, தாவீதை தேடி அனுப்பினது போல, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை, சீஷர்களை நாலா பக்கமும் அனுப்பினாரே. நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அனுப்பினாரே. அப்படி நம்முடைய தேசத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த அப்போஸ்தலர்களில் ஒருவர் தானே, ஆமென், தோமா. எதற்காக அனுப்பப்பட்ட இந்த சுவிசேஷம் எப்படி வந்தது, நம்மிடத்துல எப்படி வந்து சேர்ந்தது என்று கேட்டால் ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல முடியும். என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள சித்தம் கொண்டார். ஹalleluya. இயேசுவை கேட்டவர்கள் பாக்கியவான்கள், இயேசுவை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அந்த நம்முடைய காதுகளில் அந்த சத்தம் கேட்க வைத்தது சுவிசேஷம். ஹalleluya. வெறுமனே நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒண்ணுமே புரியல. தூதனை அனுப்பினார் கர்த்தர், மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி கூறினார். மெய்ப்பர்கள் போய் தீவிரமாய் பார்ப்போம் என்று சொல்லி வந்து கண்டார்கள், கண்டு பணிந்து கொண்டார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம் காதுகளில் இந்த சத்தம் கேட்கப்பட காரணம் என்ன? ஒன்றுதான். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து கேட்கலாம். உங்ககிட்ட இப்போ ஒரு 5 காசு கூட இல்லாம இருக்கலாம், அல்லது இனி ஒரு மாற்று வஸ்திரம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆமா, வீட்டுல சாப்பாடு இல்லாம இருக்கலாம், தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லாம இருக்கலாம், ஆமென், ஒன்னும் இல்லாம இருக்கலாங்க. ஆனால் இந்த சத்தத்தை உங்க காதுகளில் கேட்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? ஒன்றுதான், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். எதற்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக, எப்படி தெரிந்து கொண்டார்? நம்மிடத்துல வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. திட்டத்தை நிறைவேற்ற தெரிந்தெடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க தெரிந்தெடுத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதான காரியம் உண்டு. எதற்காக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார்? பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 22:14. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். 3 காரியங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். ஒன்று, தேவனுடைய திருவுளத்தை அறியணும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள என்னை குறித்த என்ன நினைச்சிருக்கிறார் அதை அறியணும், தேவ சித்தத்தை அறியணும். 2, நீதிபரரை தரிசிக்கவும், அவரை பார்க்கணும். 3, அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், அவரை கேட்கணும். அவரை கேட்கணும், அவரை பார்க்கணும், திருவுள்ளத்தை அறியணும்னு சொல்றத நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல சொல்றேன். இருதய துடிப்ப அறியணும்.
இருதய துடிப்பை எப்படி அறியணும்னு பேதுருட்ட கேட்டாலோ மற்ற யார்கிட்ட கேட்டாலோ கிடைக்கிற விளக்கங்களை விட யோவான்கிட்ட கேட்டா அருமையான விளக்கம் கிடைக்கும். அவர் சொல்லுவாரு, சாஞ்சி இருந்துரு. ஆமென். ஜீசஸ் ஜீசஸ். இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. உன்னை நான் தெரிந்தெடுத்தது இதற்கு தான். நீ அவர் கேட்கணும், அவரை பார்க்கணும், திரு உள்ளத்தை அறியணும். எனவேதான் சொன்னார், என்கிட்ட வாழ்னார். பாரம் சுமக்கிறவர்களை என்கிட்ட வாருங்கள் என்றார். சிலுவை மரணத்துக்கு பின்பு எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோனை கொண்டு எழுதும் போது கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார், நெருங்கி வாழ்ந்தார். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருவுள்ளத்தை அறியணும், அவரை பார்க்கணும், அவரை கேட்கணும். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அந்த ராத்திரியிலே சீஷர்கள் சூழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்ற, உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுக்க போகிறார் என்று. எல்லாரும் யார் 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 யார், நானா நானா நானான்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லல, பேதுரு யோவானை பார்க்கிறான், பார்த்துட்டு கேளு அப்படின்னு. நீ கேளு, நீ கேளு. பேதுரு, நீ தானே பேதுரு முதன்மையானவன். யோவான், நீ கேளு. நீ கேட்ட அவர் சொல்லுவார். யோவானுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி, யோவான் அப்படி என்ன விசேஷம் இருக்கு? அவன் மார்பில் சாய்ந்திருக்கிறான். மார்பில் சாய்ந்து இருக்கிறவன் இப்ப இயேசுவை பார்த்து எப்படி கேட்டிருப்பான் தெரியுமா? இப்படி சாஞ்சு இருந்துட்டு இப்படியே அவரை பார்த்து, நீதிபரரை தரிசித்து, நீதிபரரை பார்த்து அவர் திருவாய் மொழிய கேட்கிறான். யார் ஆண்டவரே? அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுறார். இதுக்கு தாங்க அழைச்சிருக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரா சகோதரி, என் வாழ்க்கையில நன்மை இல்லை, ஆண்டவர் எனக்கு அது செய்யல இது செய்யலன்னு சொல்றியே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை உணர்கிறாயோ? நீ எதை சார்ந்திருக்கிறாய்? எங்கே சாய்ந்திருக்கிறாய்? தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன், தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ண தேவ திட்டம் உள்ள சிம்சோன், தேவனுடைய வாக்குத்தத்தம் உள்ள சிம்சோன், தேவ அபிஷேகம் பெற்ற சிம்சோன் தேவனை சார்ந்திருப்பதற்கு பதில் பாவத்தை சார்ந்திருந்ததுனால எல்லாவற்றையும் இழந்தான், ஒன்றுமில்லாமல் ஆனான். தேவ திட்டம் உள்ள சபையே, தேவ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டிய சபையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையே, நீ எதை சார்ந்திருக்கிறாய்? எங்கே சாய்ந்திருக்கிறாய்? இதை உணர்ந்ததுனாலதான் நெகேமியா 9வது அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கதறினாங்க, பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் பாவங்கள் நிமித்தம் நாங்க அடிமைகளா இருக்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? ஆள வேண்டிய இடத்துல அடிமையா இருக்கிற அனுபவம். ஆள வேண்டிய இடத்துல நீ அடிமையா இருக்கிறியே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லவா? எரேமியாவை கொண்டு கேட்கிற வார்த்தை அதுதானே. எரேமியா 2வது அதிகாரம். ஹalleluya. எரேமியா 2வது அதிகாரம். ஆமென். 14வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 2:14. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ, ஏன் கொள்ளையானான்? ஏன் கொள்ளையானான்? இஸ்ரவேல் வேலைக்காரனா?
நீ வேலைக்காரனா இருக்கிறதுக்கு அவனை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன். நீ அடிமையா இருக்கிறதுக்கு அவனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தேன், உன்னை ரட்சித்தேன், உன்னை புது சிருஷ்டியாக்கினேன், உன் கரத்தை பிடித்தது, உன்னை அபிஷேகித்தது, உன் மேல நான் திட்டம் வைத்திருக்கிறது, உன் மேல நான் வாக்குத்தத்தங்களை வைத்திருப்பது, நீ வேலைக்காரனா இருப்பதற்கா? ஏன் கொள்ளையானான்? ஏன் கொள்ளையானான்? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 17வது வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், திருவுள்ளத்தை அறிய, நீதிபரரை தரிசிக்க, அவருடைய திருவாய் மொழியை கேட்க. என்ன பாக்கியங்க! இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இதுக்குதான் பணி சுதந்திரவாளிப்பா. நீ கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி. ஒரே பேரானவர் என்னையும் உங்களையும் பிள்ளைகளாக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவரை, குமாரனாகிய கிறிஸ்துவை முதற் பேரானவராக மாற்றினார். என்ன பாக்கியம் பெற்றவர்கள் நாம! கிறிஸ்துவை சார்ந்து இருக்கவும், அந்த இதய துடிப்பை கேட்கணும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கணும், அவரை பார்க்கணும். ஃபாதர் பெக்மன்ஸ் அருமையான ஒரு பாடலை பாடி இருக்கிறாங்க அல்லவா? வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன், உம்மையே தழுவினேன். வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. ஆமென். அவர் மார்பிள சாய்ந்திருக்கணும், அவரை பார்க்கணும், அவர் சொல்றதை கேட்கணும். இதற்காக தான் சபையே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், இதை தேவன் விரும்புகிறார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனால் நீ சுதந்திரிக்க வேண்டியவன். ஆனா நீ இன்னைக்கு அடிமையா இருக்கிறிய, வேலைக்காரனா இருக்கிறிய. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ. ஏன் கொள்ளையானா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு விட்டதினால் அல்லவோ. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நன்றாய் புரிந்து கொள். இந்த நாளில் இந்த சத்தத்தை உன்னை கேட்க வைப்பதின் நோக்கம் இதுதான். நீ யார் என்பதை அறிந்து கொள், நீ எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள். தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை பெற்றவன் நீ, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பெற்றவள் நீ. நீ இருந்த சூழலில் உன்னை வந்து தேடி வந்தார், உன்னை தெரிந்தெடுத்தார். உன்னை தெரிந்தெடுத்து இருக்கிறார். உன்னை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு, உன்னை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நீ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டியவன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன். இதற்காக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய திருவுளத்தை அறியணும், அவருடைய முகத்தை தரிசிக்கணும், அவர் சொல்றதையே கேட்கணும். பேசுங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன்,
ஒரு குலைந்து போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. அவர் மார்பில் சாய்ந்து அவரே பார்க்கணும். அவர் மார்பில் சாய்ந்து அவரை பார்த்து அவர்கிட்ட பேசுகிற அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அந்த பாக்கியத்தை பெற்ற ஜனம் நாம. நான் பலமுறை செய்தியில பயன்படுத்துகிற சில வார்த்தைகளில் ஒன்று போன செய்தியில கூட சொன்னேன். சாப்பாடே இல்லாம இருக்கிறவங்கள பார்த்தா, சாப்பாடு இல்லை அதனால சாப்பிடலன்னு இருக்கிறவங்கள பார்த்தா பரிதாபம் வரும். சாப்பாடை வச்சுட்டு சாப்பிடாம இருக்கிறவங்கள பார்த்தா கோபம் தான் வரும். இவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. தேவனை அறியாத ஜனங்கள் தங்கள் தங்கள் காரியங்கள் வாய்க்கப்பட தங்கள் தங்கள் தெய்வத்தை தேடி என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? அவர்கள் வெளிப்படுத்துகிற பக்தியில 10ல் 1 நம்மில் காட்டுறோமா? எவ்வளவு எவ்வளவு தங்களை தாழ்த்தி, தங்களை வருத்தி, தங்களை காயப்படுத்தி, தங்கள் தெய்வத்தை பிரியப்படுத்த, திருப்திப்படுத்த, செருப்பு இல்லாம கால்நடைய எத்தனை மைல் தூரம் போறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க. மலை மேலே ஏறுறாங்க, கடலை நோக்கி போறாங்க, காடுகளை நோக்கி போகிறார்கள், விரதம் எடுக்கிறார்கள், எவ்வளவோ காரியங்களை செய்கிறாங்க. இதுல எதையாவது தேவன் நம்மிடத்துல செய்ய சொன்னாரா? அல்லவே மாறாக என்ன சொன்னார்? என் மேல நீ சாஞ்சிருந்து கொண்டானே சொன்னார். அது கூட நீ செய்யாம இருந்தேனா நீ பண்றது பாவமா துரோகமா? ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னம் நம்மை அதிக மகிழ்விக்கிறதா அல்லது பணம் நம்மை மகிழ்விக்கிறதா? சிலர் பார்த்திருக்கீங்களா, பணம் கிடைச்சதும் எடுத்து கண்ணில் வைப்பாங்க. ஒரு நாள் இந்த தப்பை பண்ணாதிருங்கள். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் தேவை. நம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பேதுருவுக்கு வரி கட்டுவதற்கு வேண்டிய பணத்தை மீனின் வாய்க்குள்ள வைத்திருந்தார். தேவைகளை சந்திப்பு. உனக்கு எவ்வளவு? இன்னைக்கு 1000 ரூபாய் தேவையா? கர்த்தர் தருவார். இன்னைக்கு 10,000 ரூபாய் தேவையா? கர்த்தர் தருவார். கர்த்தர் தர நன்மையே நன்மையா மட்டும் பாருங்கள். ஒருபோது அதை விக்கிரகமாக்காதிருங்கள். சில பார்த்துறீங்களா, பணம் நகையில் எடுத்தன அப்படி கண்ணில் அப்படி ஒரு நாள் பண்ணாதீங்க. ஒரு நாள் அதை விக்கிரகம் ஆக்காதீங்க. அதை தந்தவருடைய கரத்தை முத்துங்கள். இன்னைக்கு அவரை தழுவுகிறோமா? உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. பிரியமானவர்களே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் இப்படி இருக்கிறேனா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏன் வாழ்க்கையில நன்மை பரம்பி இருக்கவில்லை? தெரிந்து கொள்ளப்பட்டவன் போல செயல்படாததே காரணம். தேவன் நம்மை தேடி தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம மேல அவருடைய திட்டம் இருக்கிறது, நமக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நம்ம மேல அவர் அபிஷேகம் இருக்கிறது. ஓ, என்ன பாக்கியம் அல்லவா! தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படி வாழ்கிறாய்? இஸ்ரவேல் வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? மார்பிலே சாய்ந்திருக்கவும், அவருடைய திருவுளத்தை அறியவும், அவரை தரிசிக்கவும், அவருடைய சத்தத்தை கேட்கவும், இந்த அனுபவத்தில் வளரணும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது கர்த்தர் செய்கிற காரணம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அதே சகரியா 1:17 ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். தேவன் தெரிந்தெடுத்து செய்கிற காரியம் என்ன? இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் தேவன் தெரிந்தெடுத்து செய்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? தேற்றரவு பண்ணுகிறார், தேற்றுகிறார், ஆற்றுகிறார். பரலோகத்தில் அதுதாங்க செய்கிறார். முதல்ல தேவன் வரவழைத்து எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேற்றரவாளனவர்.
தேவன் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார்? அதே சகரியா 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொல்லி தேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்படி தேற்றுகிறார்? தம்முடைய நல் வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறார். நல்ல கவனிங்க, எல்லா வார்த்தைகளும் தேற்றாது. எத்தனையோ பேர் பேசுறதை நம்ம கேட்டிருக்கிறோம். எல்லா வார்த்தைகளும் தேற்றாது. மாறாக எந்த வார்த்தையில் உண்மை இருக்கிறதோ, எந்த வார்த்தை நம்பிக்கைக்குரியவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறதோ அந்த வார்த்தை நம்மை தேற்றும். இப்போ ஒருத்தங்க நமக்கு வேண்டிய ஒருத்தங்க ஐசியூல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெளியே நிற்கிறோம், பதறிட்டு இருக்கிறோம். டாக்டர் உள்ள போறாங்க. அப்போ அந்த வழியை வரவங்க போறவங்க நம்ம பதறதை பார்த்து ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை தேற்றாது. ஏன்? அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்காது. நம்ம பதறிட்டு தான் இருப்போம். சரி, ஒன்றும் இல்லை, விடுங்க, அழாதீங்க போட்டு சொன்னதும் எல்லாரும் அழுகை நிறுத்தி இருக்கிறோமா? இல்லை, இன்னும் அழதான் செய்வோம். ஆனால் உள்ளே போன டாக்டர் வெளியே வந்துட்டு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அப்படியே போன உயிர் திரும்பி வந்தது மாதிரி இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஆறுதலாய் தேறுதலாய் இருக்கும் தெரியுமா? Praise the Lord. Praise the Lord. நம்பிக்கைக்குரியவரிடத்திலிருந்து நம்பிக்கைக்குரிய வார்த்தை வெளிப்படுவதே நமக்கான தேறுதல். நாம் நம்புகிற கன்மலையாகிய கிறிஸ்து. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. அது மாத்திரமா, அவரே சொல்லுகிறார், நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன். நான் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன். நான் தாவீதுக்கு என்ன சொன்னேனோ அது உண்மை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22:6. இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தம்முடைய நல்வார்த்தைகளினாலே தெரிந்தெடுக்கப்பட்டவனை நல்வார்த்தையினாலே தேற்றுகிறார். வேதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் தெரிந்தெடுத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் வார்த்தையினாலே தேற்றுவதை பலப்படுத்துவதை பார்க்க முடியும். ஆமென். தன்னுடைய 86வது வயதிலே அடியேனுக்கு என்ன தருவீர் என்று கேட்ட ஆபிரகாமை வெளியே அழைத்து நட்சத்திரத்தை காண்பித்து, அதாவது அடையாளங்களை காண்பித்து தம்முடைய வாக்கு தத்தத்தை திரும்ப சொல்லி இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என வார்த்தையினாலே தேற்றினார். எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது, நான் எப்படி ஆண்டவர் எகிப்துக்கு போக என்று தயங்கி நின்ற யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொன்னார், நானும் உங்களோட எகிப்துக்கு வருவேன் என்று சொல்லி தேற்றினார். மோசே பாருங்கள், நான் திக்குவாயனா இருக்கிறேனே என்று தன்னுடைய பலவீனத்தை குறித்து, தன்னுடைய இயலாமையை குறித்து வேதனையோடு நின்ற போது, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று சொல்லி தேற்றினார். ஆமென். எலியா பாருங்கள், போது ஆண்டவரே, வாழ்க்கை குறித்த வெறுப்பு போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இனி நான் இப்படி வாழ்வதை விட சாவதே மேல்னு சொல்லி சூறை செடிக்கு கீழே படுத்திருந்தவனை தட்டி எழுப்பி, எலியாவே நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தேற்றினார். ஆண்டவரே, இந்த முள்ளு என்ன குத்துதுப்பா, இந்த பலவீனம் என்ன முள்ளு மாதிரி குத்திட்டே இருக்குன்னு சொல்லி தன் பலவீனத்தை குறித்து தேவனிடத்தில் 3 முறை முறையிட்ட பவுலை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி தேற்றினார். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருந்தது, இருக்கிறது, இருக்கும். ஆபிரகாமை தேற்றினது போல கர்த்தர் அவனுடைய சந்ததி பெருகினது. யாக்கோபை தேற்றினது போல கர்த்தர் யாக்கோபோடே போனார். மோசேயை தேற்றினது போல, மோசையோடு பேசி தேற்றினது போல, மோசையின் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை பிறக்க பிறக்க தேசத்தில் அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்தது. எலியாவை தேற்றினது போல யேசபேலுக்கு நெருங்க முடியவில்லை, அவனுக்கான ஓட்டத்தை அவன் ஓடி முடித்தான். பவுலை தேற்றினது போல என் கிருபை உனக்கு போதும் என்று சும்மா சொல்லலங்க. அப்படி சொல்லி இருந்தா பவுல் இப்படி சொல்லி இருக்க மாட்டார். அந்த கிருபை உண்மையா கொடுத்ததுனால, அவனுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கினதால பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
தெரிந்தெடுக்கப்பட்டவனை தேற்றுவார். இன்றும் அநேகரை தேற்றிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய ஜனத்துக்கு தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். யாக்கோவே, யாக்கோவென்னும் பூச்சியே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் தந்து தேற்ற காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான், நாம தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. குடாக்கபரபாஷந்தரா. Thank you Holy Spirit. தெரிந்தெடுத்தார், தேற்றுகிறார், என்னை தேற்றுகிறார். அன்பு காட்டி வளர்த்தத பார்த்தா அம்மானு கூப்பிடுவேன். அறிவு ஊட்டி வளர்த்தத பார்த்தா அப்பானு கூப்பிடுவேன். என்ன கொஞ்சுவத கெஞ்சுவத பார்த்தா அம்மானு கூப்பிடுவேன். என்னை ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பானு கூப்பிடுவேன். உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன். உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன். உடரபா சதரா. உம்மை அப்பானு கூப்பிட ஆசை, அப்பானு கூப்பிட. அப்பா, அப்பா. உம்மை அம்மானு கூப்பிட ஆசை, அம்மானு கூப்பிட. பேதுருவை தெரிந்தெடுத்து படகுல ஏறி அமர்ந்து என்ன செய்தார் தெரியுமா? போதகம் பண்ணினார். அந்த வார்த்தைகள் அவனை தேற்றினதுனால சும்மா வலையை அலசிட்டு இருந்தவனை திருப்பி ஆழத்துக்கு கொண்டு போக வைக்கிறார். அவருடைய வார்த்தை தாங்க நல் மருந்து. முடங்கி கிடக்கிறீங்களா? இதோ இந்த மருந்து உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். பேசுகிற பேசுகிற பேசி முடித்த பின்பு நல்ல என்ன பேசணுமோ பேசுகிறார். பேதுருவுக்குள் அந்த வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கிறது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் தாங்க நம்மை பலப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, எலியா அந்த போஜனத்தின் பலத்தினாலே நடந்தான் என்று. இப்படி தேற்ற, இப்படி ஆற்ற யாருக்குமே முடியாது. எனவேதான் வேதத்தில் எழுதியிருக்கிறது, நான் கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பக்கத்துல வந்து பயப்படாத, சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். இன்னைக்கு நிறைய பாட்டு வந்துட்டே இருக்கு அவருடைய அன்பை நினைச்சு. ஹல்லேலூயா. எப்படி எப்படி தேட்டுகள். கிதியோன்ட்ட வந்து உட்கார்ந்து கிதியோனை தெரிந்தெடுத்து கிதியோன் சொல்ற, ஆண்டவர் நீங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்கும் ஆண்டவரே. பேதுருவை ஏன் தேற்றினார் தெரியுமா? பேதுரு பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலையேங்கிற வேதனையில் இருந்த பேதுரு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், சத்துரு அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போறானேங்கிற வேதனையில் இருந்தவன் யாரு? கிதியோன். அவர் வந்து தேற்றுக்கிறார், நான் இருக்கிறேன்ப்பா, உன்னை அனுப்புறது நான் அல்லவா. எப்படி பேசுறார் பாரு. சில சொல்லுவாங்கல்ல, அப்பால சொல்றேன் அம்மால சொல்றேன் அப்படி சொல்லிட்டு பிள்ளைங்கள்ட்ட பேசுவாங்க பாருங்க. கிதியோன்ட்ட பேசுற, உன்னை அனுப்புறது நான் அல்லவா. தேற்றுகிற கர்த்தர். அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகின்றார். அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகின்றார். அவர் நேசத்தால் சோகமானே
பரந்த கொடி நேசமே. பாடுங்க, தேற்றப்படுறவங்க பாடுங்க என் கூட சேர்ந்து. லவ் யூ பா, லவ் யூ ஜீசஸ். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோ சிறந்தோ. தாவீதை தேற்றினார். தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய கோல், அவருடைய தடி, அவருடைய கோல் வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. அவருடைய வாக்கின் கோல், அவருடைய வார்த்தை தான் நம்மை தேற்றுகிற கோல். அவர் நல்ல மேய்ப்பர், நாம் அவருடைய மந்தையின் ஆடுகள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். இந்த கோலினாலே அவர் தேற்றுகிறார். ஏன் தேற்றுகிறார்? ஏன்னா நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இந்த தேர்தல் தான் பேதுருவை மீண்டும் ஆழத்துக்கு கொண்டு போனது. கிதியோனை மீதியானவருடைய பாளையத்துக்கு கொண்டு போனது. தாவீதை ஆமென் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடக்க பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின பந்தியின் இடத்துல கொண்டு போனது. ஹல்லேலூயா. தேற்றுகிறவர், தெரிந்தெடுக்கிறார், தேற்றுகிறார். அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? செயல்படுத்துகிறார். அதுதான் நன்மையை பரம்பி இருக்க செய்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். 5 முதல் வாசியுங்கள். அதற்கு சீமோன், 4ல இருந்து வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிக்கிறார்கள். தேற்றி விட்டு போயிட மாட்டாருங்க, நன்மை பரம்பி இருக்க செய்வார். பேதுருட்ட சொல்றார், வலைகளை போடுங்கள் அப்படிங்கிறார். பேதுருவை தேற்றாம சொல்லி இருந்தா வலையை போட்டிருப்பானா? பேதுரு போட்டிருப்பான், வெளியே போட்டுட்டு போயிருப்பான்ல. ஆனா பேதுரு சொல்ற, நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி. இதுதாங்க அவர் தேற்றி நம்மை ஆமென் செயல்பட வைக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவர். அதை சுதந்தரிக்க நம்மை செயல்பட வைக்கிறார். அவருடைய வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா நம்ம பலனற்று போயிருந்து இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறார் தெரியுமா? நன்மையை சுதந்தரிக்க, நன்மையை சுதந்தரிக்க. எத்தனை நாள் தளர்ந்திருப்பாய், எத்தனை நாள் தள்ளாடி இருப்பாய், எத்தனை இரவு நினைத்திருப்பாய், இதோடு முடிந்ததென்று ஒவ்வொரு நாளையும் காண பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளையும் கடக்க பண்ணுகிறார். தண்ணீரை கடக்க பண்ணுகிறார், அக்னியை கடக்க பண்ணுகிறார், மதிலை தாண்ட பண்ணுகிறார், சேனைக்குள் பாய பண்ணுகிறார். இதுக்கெல்லாம் எங்க இருந்துங்க பலம் கிடைக்குது? அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது. தேற்றி பலப்படுத்தி ஆழத்துக்கு கொண்டு வந்து வலைய போடுங்க. பேதுரு சொல்றார், என்ன ஆண்டவரே, அப்படி சொல்லல, நாங்க பிரயாசப்பட்டு கிடைக்கல, ஆனாலும் நீங்க பேசிட்டீங்கல்ல, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதோ வலை போடுகிறேன்னு சொல்லிட்டு வலையை போட்டான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்து. 6வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து. தங்கள் வலை தெரிந்தெடுக்கப்பட்டவன் வாழ்க்கையில நன்மை பரம்பி இருக்கணுமா? அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்க. பேதுரு ஆல்ரெடி சரண்டர் ஆயிட்டார். நாங்க நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டோம், ஒன்னும் கிடைக்கல, அதனால இப்போ கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லல. அந்த இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் ஷட்டர் போட்டோம். எதுக்கெல்லாம்? என்னுடைய சுயம், என்னுடைய அறிவு, சூழ்நிலை. மீன் பிடிக்க போகிறவங்க சும்மாலாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த டைம் போகணும்னு தெரியும், எங்கே வலை போடணும், எப்படி போடணும்னு தெரியும். பேதுரு மீன் பிடிக்கிறதுல தேர்னவர்ல. அவர் சொல்றார், பிரயாசப்பட்டு கிடைக்கல. அப்போ இந்த இடத்துல எங்க முயற்சி, எங்க அறிவு எல்லாத்துக்கும் நாங்கள் பூட்டு போட்டுட்டோம். இப்போ நாங்கள் ஒன்னே ஒன்று போடணுமா? போடுறேன். தெரிந்தெடுக்கப்பட்டவன் அந்தபடியே செய்வான்.
ஆமென். அவன் வாழ்க்கை நன்மை பரம்பி இருக்கும். ஹalleluya. எடுத்ததும் செய்ய வைக்கலங்க, எடுத்ததும் அவனை பலப்படுத்துறார். அதுக்கு தான் அவர் பேசுறார். பேசி 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 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அதன் அர்த்தம் என்ன? எனக்கு எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசி என்னை திடப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அடுத்த காரியமே நடக்கும். வந்து எடுத்ததும் வலைய படகு ஆழத்துக்கு கொண்டு போனா என்ன போட் இருக்கு, எடுத்துட்டு போங்க. இல்ல, பேசி 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 ஒவ்வொரு வார்த்தை விழ 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 நம்பிக்கை. மெடிடேஷன்ல கேட்டோமே, கர்த்தருடைய வார்த்தை முதலாவது நமக்குள்ளே நம்பிக்கையை உண்டாகும், பின்பு நமக்கான நன்மையை உண்டாக்கும். அதுதான் நடந்தது, அதுதான் நடக்கிறது, அப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே வார்த்தை தந்திருக்கிறீங்க, என்ன தேற்றிட்டே இருக்கிறாரா? எவ்வளவு தேற்றணுமோ அவ்வளவு தேற்றி விட்டு தான் சுதந்தரிக்க வைப்பார். இன்னைக்கு தேற்றுறார், நாளைக்கு சுதந்தரிக்க வைப்பார். போதகம் பண்ணி முடித்த பின்பு படகை கொண்டு போ, வலைய போடு. அந்தபடியே வலைய போட்டாங்க. படகு நிறைய மீன்கள் கிடைத்தது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். நான் இதை பேதுருவை வைத்து சொன்னதுனால சிம்பிளா புரியும்படி சொல்றேன். படகு மிகுதியா மீன்களை கிடைச்சது, மீதி மீன் அப்படியே கடல்ல தூக்கி போடல. பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? மற்ற படகு வெறுமையா இருந்த மற்ற படகு கூட்டாளிகள் கையை காட்டுறேன், வாப்பா எனக்கு நிறைய இருக்கு, மீதி நீ எடுத்துக்கோ. அதன் அர்த்தம் என்ன? தேவன் ஒருவனை தெரிந்தெடுத்து அவன் வாழ்க்கையில செயல்படுத்தும் போது அவனுக்கான நன்மையும் உண்டாகும், அவனுக்குள்ளே நற்கிரியைகளும் உண்டாகும். ஆமென். அவனுக்கான நன்மை, படகில் நன்மை உண்டானது, அவனில் நற்கிரியை வெளிப்பட்டது. இதுதாங்க தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய குவாலிட்டி. அவன் அவருடைய திருவுள்ளத்தை அறிகிறவனாய் அவர் மார்பில் சாய்ந்திருப்பார். ஆமென். அவருடைய சத்தத்தாலே தேற்றப்படுவான், திடப்படுத்தப்படுவான். ஆமென். அவனில் நற்கிரியைகள் வெளிப்படும். காரணம், அவன் வாழ்க்கையில் நன்மை பரம்பி இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஒவ்வொருவரையும் சாட்சியாய் அவருக்கு மகிமையாய் நிறுத்துவாராக. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். நம்பி பற்றி கொள்ளுங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள், அவர் வார்த்தையே கேளுங்க. கர்த்தர் நான் நம்பும்படி எனக்கு தந்த வார்த்தை, நான் சுதந்தரிக்கும்படி எனக்கு அதை நன்மையாய் மாற்றி தருவார். அன்று வார்த்தை மாம்சமாகி செயல்பட்டது போல, வெளிப்பட்டது போல உங்களுக்கான வாக்குத்தத்தம் உங்களுக்கான நன்மையாக மாறும். அதை உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் அதை செய்வார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி அப்பா, நன்றி அப்பா, என்னையும் தெரிந்து கொண்டீரே நன்றி, என்னை தேற்றினீரே நன்றி, என் வாழ்க்கையில் நன்மையை நீர் உண்டு பண்ண போகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு என்னோடு தான் பேசினாருங்கிற நிச்சயம் உள்ளவர்கள் அப்படியே வேதத்தை கரத்தில் எடுத்து உயர்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. என் நிலைமை அறிந்து என்கிட்ட பேசினீங்களே, என்னோடு பட்சமாய் பேசினீரே, என்னை தேற்றினீரே, என்னை திடப்படுத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. கிருபை 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 கிருபை. குடரபா சந்தரபா லகதரா இறக்கி ரெண்டு கைகளை உயர்த்தி, இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, இயேசையா
தெரிந்தெடுத்து தேற்றி நன்மையை காண பண்ணுவார். தெரிந்தெடுத்து தேற்றப்பட்ட தாவீது சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நன்மை பரம்பி இருக்க செய்வார். ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா நன்மையினாலும் உங்களை திருப்தியாக்குவார். எல்லாவற்றுக்குமான பலனை தந்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வார் என்று மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நீர் தந்த இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாட, துதிக்க, ஆராதிக்க அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்றி தகப்பனே. உங்களுடைய நல் வார்த்தையால் எங்களை தேற்றினீர், எங்களோடு பேசினீர், எங்களை பலப்படுத்தினீர். பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். நம்பத்தக்க தகப்பனே, நீர் எங்களை தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம். எங்களை தேற்றுகிறீர், எங்க வாழ்க்கையில நன்மையை பரம்பி இருக்க செய்வீர். ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதியும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி தாரும். உமக்கு சித்தமானால் அடுத்த ஆராதனையில் நாங்கள் எல்லாம் கூடி உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். நன்மை உண்டாக பண்ணுகிறவர், நற்கிரியை உண்டாக்குகிறவர், நற்கிரியைகளை துவக்குகிறவர். ஒவ்வொருவரையும் அப்படியே மாற்றும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.